prophet is ever accepted in his own country. லூக்கா 4:24. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, அரசராகமம் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Now I know that there is no God in all the earth except in Israel. இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இன்றைய முதல் வாசகம், நாமான் என்பவர் இஸ்ராயல் நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கு யோர்தான் நதியில் போய் குளிக்கச் சொல்லுவார் தீர்க்கதரிசி. அப்பொழுது தொழுநோய் குணமடையும். இது முதல் வாசகம். அதை செயல்பட்டதும் அதை பார்த்ததும் சொன்ன வார்த்தைகள் தான், இஸ்ராயலில் இருக்கின்ற கடவுளே மிக பெரியவர். இதைத்தான் அந்த எகிப்து மன்னன், பாரவோ மன்னன் மோயிசனுடைய பல செயல்பாட்டு திட்டங்களை எல்லாம் பார்த்து அந்த இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கடைசியாக அந்த செங்கடலில் போய் பாளையம் இறங்கி நின்ற பொழுது படைகளை அழைத்து கொண்டு போய் அவர்களை மறுபடியும் கூட்டி வர வேண்டும் என்று எத்தனிப்பான். இஸ்ராயல் மக்கள் பயந்து பேதலித்து நிற்பார்கள். இந்த பக்கம் போனால் கடல், இந்த பக்கம் பாரவோ மன்னனின் படை. இங்கே சாக வேண்டுமா? இதற்குத்தான் இந்த பாலை நிலத்துக்கு கூட்டி வந்தாயா என்று மோயிசனை பார்த்து இஸ்ராயல் மக்கள் முறுமுறுத்தனர், சண்டையிட்டனர். கேட்கவே வேண்டாம். இந்த சண்டையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம பங்குலேயே பார்த்துருக்குறோம். சின்னதாக இருந்தாலும் என்ன கூக்குரல், என்ன சத்தம். மக்கள் எல்லாம் பூசைக்கு வரும்போது பார்ப்பாங்க, இது என்ன சத்தம், அப்போ என்ன சத்தம் அங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா, அங்கேயே பேசாமல் இருந்திருப்போம், பெரிய தலைவனாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க வைத்தார். இந்த மக்கள் கடலை கடந்து பிளந்து சென்ற பிறகு மறுபடியும் போர் வீரனையும் குதிரைகளையும் அந்த செங்கடலிலே மூழ்கச் செய்தார். எல்லோரும் கடலுக்குள் மாண்டு போயினர். இந்த பேரவோ மன்னன் மட்டும் அந்த பால் கடவுளிடம் வருவான், ஈரம் சொட்ட சொட்ட. ஏற்கனவே ஒரு முறை அந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்த பொழுது கூட தன்னுடைய தலைச்சன் பிள்ளையை கூட்டி வந்து அந்த பால் கடவுளின் மடியில் போடுவான். என் மகனை உயிர் பிச்சை கொடு. ஒன்று நடக்கல. இப்பொழுது குதிரை வீரர்கள், போர் வீரர்கள், குதிரைகள் எல்லாம் அழிந்து போய் இவன் மட்டும் தன்னந்தனியனாய் ஈரம் சொட்ட சொட்ட வந்து அந்த பால் கடவுள் முன்னால் நின்று கூறுகின்ற வார்த்தை, The God of Israel is a mighty God. இஸ்ராயலின் கடவுள் வல்லமையுள்ள கடவுள் என்று பிரகடனம் செய்வான். அதுதான் உண்மை. ஆகவே அந்த கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். யோவான் 3:5 No one can enter the kingdom of God without being born of water and the Spirit. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. அந்த தண்ணீராலும் தூய ஆவியாலும் என்று சொல்லும் பொழுது அருட்சாதனங்கள் வழியாக, அருட்சாதனங்கள் கண்ணால் பார்க்கின்ற அடையாளங்கள், கண்ணால் பார்க்க முடியாத அருளை நமக்கு தருகிறது. The visible sign of invisible grace என்கின்ற வகையில்
To be cleansed of leprosies of sin, we have to dip ourselves in the waters of baptism and the sacrament of penance. பாவம் என்னும் தொழுநோயிலிருந்து நம்மை சுத்தமாக்க நம்மை நாமே திருமுழுக்கு தண்ணீரிலும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் மூழ்கி எழ வேண்டும். இந்த அருட்சாதனங்களினால் நாம் பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம், குணம் பெறுகிறோம், கழுவப்படுகிறோம். இயேசுவினுடைய வல்லமையான அருட்சாதனங்கள். We see things not as they are, but as we are. H.M. Tomlinson வார்த்தைகள். நாம் நம்மை சேர்ந்தவையாக பார்க்கிறோம், எந்த நிலையில் இருப்பதை அல்ல. நமக்கு என்ன புத்தியில் உரைக்கிறதோ, எப்படி நாம் வளர்க்கப்பட்டோமோ, எப்படி நமக்கு செய்திகள் வந்து சேர்ந்தனவோ அதன் பின்னணியில் தான் பார்க்கிறோமே தவிர அந்த காரியத்தை ஆப்ஜெக்டிவ் வே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த காரியமாக பார்ப்பது கிடையாது. என்னை அதற்குள் ஈடுபடுத்தி இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் செயல்படாது என்று சொல்வது தன்னை மையப்படுத்துதல். ராயப்பர் சொல்லி இருக்கலாம், ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கல, ஏறக்கட்டு வீட்டுக்கு போவோம். அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும்? தச்சனின் மகன் கடலில் மீன் தொழிலை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு கஷ்டம், ஒரு மீன் கூட கிடைக்கலையே என்ற நிலையிலே பேசியிருந்தால் தன்னை சார்பு நிலையில் பேசுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகள், ஆண்டவரே உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறோம், எங்களால் ஆனதை பார்த்தோம், நடக்கவில்லை, நீ சொல்லுகிறீரா, செய்கிறோம். மறுபடியும் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போட வலை கிழியும் அளவிற்கு மீன்பாடு. 2 படகுகள் நிறைய மீன்கள். கண்கள் வியக்க, ஆச்சரியம் மேலிட, உடனே இந்த தன்னலம், சுயநலம், காசு, பணம், அனுபவித்தல் இதெல்லாம் போயிடுச்சு. என்ன நினைச்சிருக்கலாம், அச்சா 2 படகு நிறைய மீன் வித்தா 1 மாசம் உக்காந்து சாப்பிடலாம். மறுபடியும் ஆண்டவரே நாளைக்கு வாங்க, எங்க போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லுங்க, போய் மீன் பிடிப்போம், மறுபடியும் காசாக்குவோம். இல்லை, ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும். அதுதான் தெய்வ தரிசனத்துக்கு முன்னால் ஏற்படுகின்ற உண்மையான மனமாற்றம். உழைத்தது என்னவோ காசு பணத்திற்காகத்தான், மீன்பாட்டிற்காகத்தான். ஆனால் மீன்பாடு இவ்வளவு கிடைத்ததும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும், நீர் வல்லமை நிறைந்தவர் என்பதை உணரும் பொழுது மனிதனின் பார்வை வேறு, கடவுளின் பார்வை வேறு. மனிதன் நினைப்பது ஒரு பக்கம், இறைவன் நினைப்பது வேறு பக்கம். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் என்பது ஆங்கில பழமொழி. எந்த கல்லுக்குள் எந்த சிற்பம் ஒளிந்திருக்கிறது என்று யாருக்குத்தான் தெரியும்? ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை சிற்பி வடிக்கும் பொழுது அதில் ஒரு நாயை பார்க்கிறான். நான் இந்த கல்லிலே ஒரு நாயை வடிக்கப் போகிறேன் என்று நினைத்தான் என்றால் அந்த கல்லை பார்க்க மாட்டான், மாறாக அந்த கல்லில் மறைந்திருக்கும் நாயை பார்ப்பான். அதைத்தான் தமிழ் பழமொழி கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னவென்றால் அது கல்லாக அல்ல, மாறாக தான் வடிக்கப் போகின்ற நாயை பார்க்கின்றான். இப்பொழுதெல்லாம் ஃபேஸ்புக் என்ற முகநூலிலே ஏராளமான செய்திகள். அதில் ஒரு படம், அந்த படத்தை பார்த்தா தவளை, ஃப்ராக், ஒரு தவளை தான் தெரியும். கீழே எழுதியிருக்காங்க,
இதில் நீங்கள் குதிரையை பார்த்தால் உங்களுடைய அறிவு மிக உயர்ந்திருக்கிறது. உத்து பார்த்தேன் முதல் தடவை வந்தப்ப. 10 நிமிஷத்துக்கு மேல உத்து பார்த்தா தவளை தான் தெரியுது, நீ என்னென்னவோ தெரியுது, ஆனால் குதிரை முகம் தெரியவில்லை. பிறகு ஒரு நொடியிலே அந்த ஒரு லைட் எரியும். ஒரு குதிரை முகம் தெரிகிறது. குதிரை தண்ணியில மூழ்கி தலையை மட்டும் காற்ற மாதிரி அந்த குதிரை முகம். என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம்! தோற்றத்தில் பார்த்தால் ஒரு தவளை தான் தெரியுது, ஆனால் அதில் குதிரையையும் பார்க்க முடியும். இப்படி முன் சார்பு எண்ணமில்லாத புது பார்வைக்கு பெண், ஆண், ஜாதி, மதம் என்னும் வேறுபாடுகள் அத்தனையும் தடைகளே. இந்த பல வகையான முன் சார்பு எண்ணம், பிரிஜடிஸ்ட், பயாஸ்ட், அதே ஃபேஸ்புக்கில் முகநூலில் நேற்று இரவு 1 மணி வரைக்கும் நான் படிக்க நேர்ந்தது. மனம் வலிக்க உலகம் முழுவதும் இருந்தும் கமெண்ட்ஸ். எதை பற்றி? போன வருடம் ஈஸ்டர் இரவு கொலை செய்யப்பட்ட பெங்களூர் குருமடத்தின் ரெக்டர் ஃபாதர் கேஜே தாமஸ் கொலை செய்யப்பட்டார். போலீஸ் 1 வருடமாக புலன் விசாரணை செய்ததா இல்லையா? 2 நாட்களுக்கு முன்பு அருட்தந்தை செபாஸ்டின் என்னை பார்க்க வந்தார். வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு பெரிய செமினேரி குருமடத்தின் ரெக்டர் கொலை செய்யப்பட்டார். இதுவரைக்கும் எத்தகைய ஒரு புலனும் இல்லை, கண்டுபிடிப்பும் இல்லை. என்ன இது வேதனை என்று பேசிக் கொண்டிருந்தோம். பேசி முடித்த அடுத்த நாளே செய்தித்தாளில் கொலை செய்த கொலையாளிகள் 2 பேரை போலீஸ் கைது செய்திருக்கிறது. யார் தெரியுமா? கூட இருந்த 2 குருக்கள். அதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. இன்று இயேசு சொல்லுகின்றார், இந்த ப்ராஃபெட், தீர்க்கதரிசி சொந்த ஊரில் மதிக்கப்படுவதில்லை. மதிக்கப்படுவதென்ன? கொலையே செய்வோம் என்று இன்று நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பெங்களூரில் ஈஸ்டர் இரவு இயேசுவின் பாடுகளை எல்லாம் கொண்டாடிவிட்டு இங்கு வந்து கொலை திட்டம், சதி திட்டம். அதில் ஒரு பங்கு மக்கள் எழுதியிருக்கிறார்கள். அவங்க பங்குல இவரை மாற்றி போட்டுக்கிறார். இந்த நடந்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று நடந்திருக்குது. அப்போ அந்த பங்கு மக்கள் சொல்றாங்க, ஐயோ, இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது எங்களோடு சேர்ந்து இவரும் வேண்டிக் கொண்டிருந்தாரே, என்ன ஒரு நடிப்பு நாடகம்! யூதாசை விட சில சமயத்தில் உண்மை சுடும், கசக்கும் என்று சொல்கிறார்களே, அதுதானோ? நம்முடைய விசுவாசத்தை உலுக்கி பார்க்க வேண்டும். எதன் மீது கட்டப்பட்ட விசுவாசம்? இதெல்லாம் எதற்காக? மொழி, அந்த மொழியினுடைய வெறி, அந்த வெறியினால் பிறர் மீது காழ்ப்புணர்ச்சி. ஆகவே நேர்மையாக பணி செய்கின்றவர்களை அன்று எப்படி இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்களோ அதே போன்று இன்றும் மற்றவர்கள் அல்ல, நம்முள் இருக்கிறவர்களே என்னும் பொழுது எத்தனை வேதனை! முன் சார்பு எண்ணமில்லாத புது பார்வைக்கு பெண், ஆண், ஜாதி, மதம் என்னும் வேறுபாடுகள் அத்தனையும் தடைகளே. செபிப்போம், முழந்தாள் இருப்போம். O Lord, send forth your light and your truth. Let these be my guide. Let them bring me to your holy mountain, to the place where you dwell. ஓ ஆண்டவரே, உமது ஒளியையும் உண்மையும் அனுப்பியருளும். அவைகளே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீர் வாழும் புனித மலைக்கு அழைத்துச் செல்வதாக.